வந்துட்டீங்களா? நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல வேலு, நான் ஏதோ சும்மாதான். ஏங்க நீங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க செல்வி. இன்னைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் சீர்வரிசையோட வந்துட்டு போனாங்க. அதை நினைச்சு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. மாமாவத்தையும் அவ்வளவு சந்தோஷமா வந்து நின்னதை பார்த்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேலு. ரொம்ப நாளாவே அப்பாவும் அம்மாவும் நான் இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லுவேனான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கீர்த்தி கர்ப்பமானத நான் தான் கர்ப்பமாயிருக்கேன்னு நினைச்சு பாவம் சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஆனா அதுல அப்படி எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் கேட்டு அவங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல, எதுக்காகவும் என்னை காக்க வச்சதும் இல்ல. ஆனா இன்னைக்கு என்னால அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயத்த கூட ஏமாந்து போய் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்பா முகத்தை பார்க்கவே எனக்கு மனசு உடைஞ்சு போயிருச்சு வேலு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு செல்வி. ஆனா என்னதான் சொல்லுங்க, கர்ப்பமானது கீர்த்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசளவுல அவங்களுக்கு ஏமாற்றம் இருந்தாலும் அத்தையும் மாமாவும் கீர்த்தியை விட்டு கொடுக்காம மூத்த மகளா கொண்டு வந்த அத்தனை சீரையும் கீர்த்திக்கு செஞ்சுட்டு போனாங்க பாருங்க. கண்டிப்பா வேற யாராவது அவங்க இடத்துல இருந்தா இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அப்பாவும் அம்மாவும் நிஜமாவே கீர்த்திய அவங்களோட மகளாதான் நினைக்கிறாங்க. ஒருவேளை கீர்த்தி தான் கர்ப்பமா இருக்கான்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இதே தான் பண்ணிருப்பாங்க. உண்மைதாங்க. உங்க அப்பா அம்மா மனசுல எந்த கள்ளங்கப்படமும் இல்லை. ஆனா சந்தன பாண்டி மாமா இவ்வளவு செஞ்சும் அவங்க 2 பேரும் மனசு மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சத்தியமா சொல்ற வேலை, இப்ப வரைக்கும் கீர்த்தி கொஞ்சம் கூட அவ குணத்தை மாத்திக்கவே இல்ல. இவ்வளவு ஏன் இப்ப கூட எங்க அப்பாவை பத்தி அவ தப்பா நினைச்சிட்டு இருப்பா. அத சொல்லுங்க. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து மாமா செஞ்சதை பத்தி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நல்ல மனசை இவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. விடுங்க வேலு, இப்போ கீர்த்திக்குள்ள ஒரு உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு. நிச்சயம் அதுக்காகவாவது போக போக அவ குணத்தை மாத்திக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. பார்க்கலாம். சரி விடுங்க, இத பத்தி இன்னும் எத்தனை தடவை தான் பேசுறது? இந்த பேச்சை விட்டுட்டு வேற பேசலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னங்க? இன்னைக்கு காலையில நானு, அண்ணி, அத்தை, கீர்த்தி எல்லாரும் கோவிலுக்கு போயிருந்தோம்ல. ஆமா. கீர்த்தியோட கர்ப்பத்தை பத்தி பேசும்போது மகா அண்ணி கிட்ட நான் வாய் தவறி, அண்ணி உங்களுக்கு உண்டாகிற குழந்தை நம்ம வீட்டோட முதல் வாரிசாகும். நியாயப்படி பார்த்தா உங்க வயித்துல வளர வாரிசு எங்க சண்முகன குடும்பத்து வாரிசு கணக்குல தான் வரும். கீர்த்தி வயித்துல வளர்றதுதான் நம்ம வீட்டோட முதல் வாரிசு. அத்தை வேண்டுதல் கரெக்டா தான் பலிச்சிருக்கு. நான் ஏதோ யதார்த்தமா சொல்ல போய் அண்ணி அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். ஆனா அண்ணி மனசு நொந்து போயிட்டாங்க. போதா குறைக்க இந்த ராஜேஸ்வரி அம்மா வர நான் சொன்னதுதான் சரின்னு ஏத்தி விட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமா? ஏங்க அவங்கள பத்தி கேட்கவா வேணும்? எங்க ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் கொளுத்தி போறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அக்கா அவங்கள தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அதுதான் எனக்கும் வருத்தமா இருந்துச்சு. அண்ணிய பத்தி நல்லா தெரிஞ்ச நாமளே இப்படி ஒரு வார்த்தையை விடுவோன்னு அண்ணி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நான் அப்படி சொன்னதும் என்ன பத்தி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ இங்க பாருங்க, அக்கா மனசு நொந்து போயிடக்கூடாது அப்படின்னு நாம ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தையே நீங்க தள்ளி வச்சிருக்கீங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சுயநலமா தான் யோசிப்பாங்க. உங்க அப்பா அம்மா ஏமாந்து போனதுக்கு அப்புறம் கூட நீங்க குழந்தைய பெத்துக்கணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க பாருங்க, நான் அடிச்சு சொல்றேன், நீங்க வேணா பாருங்க. அக்கா இதை பத்தி ஒரு விஷயமாவே எடுத்துக்காது. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எப்படி உங்க நல்ல மனசுக்காவது அக்காவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறந்துரும். ஆமா வேலு, நான்
கூட கோவில்ல அன்னிக்காக தான் வேண்டிட்டு வந்தேன். கூடிய சீக்கிரம் அண்ணியோட ஆசையும் நிறைவேறிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆ, அப்போ கோயிலுக்கு போய் நமக்காக வேண்டல அப்படித்தானே? ஆ, ஏன் வேண்டல? நமக்காகவும் சேர்த்து வேண்டிட்டு வந்திருக்கேன். ஆ, ம், அப்படியா? ம். நமக்காக வேண்டீங்களா? நமக்காக என்ன வேண்டீங்க? ஆ, வேண்டுதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. சொன்னா பலிக்காது. அதனால சொல்ல முடியாது. இல்லனாலும் சொல்லவா போறீங்க? என்ன பண்றது? சரி, இன்னைக்கும் ஆ, இங்க உங்க பக்கத்துல பெட்ல படுத்துக்கலாம்ல? ஆ, படுக்கலாம் படுக்கலாம். முதல்ல போய் சாருக்கு பால் எடுத்துட்டு வரேன்.